ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் வச்சு ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 1/2 kg அளவு பாவக்காய் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு நம்ம இந்த பாவக்காயெல்லாம் எடுத்து நம்ம தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். பாவக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அது வந்து அதில் இந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், சுகர் எல்லாமே பிபி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பாவக்காய் முன்ன மாதிரி பாவக்காய் சில பாவக்காய் கசக்க கூட தான் மாட்டேங்குது. இருந்தாலும் பாவக்காய் வந்து நம்ம இடையில ஒரு மந்த்லி ட்வைஸு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை வாரத்தில் ஒரு தரம் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். பாவக்காய் சாப்பிடாத பிள்ளைங்களும் இந்த மாதிரி செஞ்சால் குழந்தைய கூட சாப்பிடுங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப ஆயிலியாக செய்யவும் கூடாது. ரொம்ப ஆயில் ஊற்றலைன்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயிலே ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட நம்ம இதை வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். எண்ணெயிலே வதக்கும் போதே நம்ம அந்த பாவக்காயில் இருக்க கசப்பும் போயிடும். அதுக்காக தான் எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம 2 நிமிஷமாவது வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அது வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூளுங்கிறனால ரொம்ப காரம் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப காரமும் இல்லாமல் இருந்தாலும் ரொம்ப கசப்புத்தன்மையாக தெரியும். அதனால் கொஞ்சம் லேசான காரம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் கொஞ்சம் காரமாக தான் செய்கிறதுக்காக கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவு கொஞ்சம் கூடுதல் தான் போட்டிருக்கேன். நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கும்போது அதனோட காரமும் போயிடும். எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கசப்பு அதோட கசப்பு எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். நறுக்கி கட் பண்ணி வச்சிட்டோம்னாலே நம்மளை செய்கிறது ஈஸி தான். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கசப்பு தன்மையே தெரியாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் எங்கள் வீட்டில் குழந்தைய சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டு பிள்ளைய ரெண்டும். அதனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் செய்கிறது. எப்போயாவது தான் ஒரு தரம் அது வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்வேன். இந்த மாதிரி செஞ்சோம்னா 1/2 kg வாங்கினோம்னா கூட நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்கும். சட்டுன்னு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சம் வாங்கி நம்ம அந்த மாதிரி கிரேவி மாதிரி செய்யும்போது அது நிறைய இருந்துகிட்டே இருக்கும். சாப்பிட முடியாத மாதிரியும் தோணும். ஒரு தரம் எப்போவுமே இப்படி செஞ்சு சாப்பிட வேண்டாம். ஒரு தரம் கிரேவியாகவும் சாப்பிடணும், ஒரு தடவை குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ஒரு தடவை இந்த மாதிரி சாப்பிட்றதுனால ஒன்றும் பண்ணாது. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ காய் மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதங்கி கொஞ்சம், அதாவது எப்படி சொல்லணும்னா 60-70% நல்லா காய் நம்ம வதக்குனதுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பாவக்காய் நிறைய தெரியும். இப்போ அந்தளவுக்கு நம்ம உப்பை பார்த்து கூட போட்டுட்டோம்னா அப்புறம் உப்பு கூடிடும். அதனால் கொஞ்சம் நல்லா அப்படி வதக்கிட்டு நம்மளுக்கு அப்புறம் அப்போ தான் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நம்ம பவுடர் சால்ட்டு பார்த்து போட்டுக்கணும். பவுடர் சால்ட்டு தான் இதுக்கு போட முடியும். போட்டுட்டு நம்ம நல்லா வறுத்துட்டோம்னா சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி மாதத்துக்கு 2 தரமோ இல்லை வாரத்தில் ஒரு தரம் சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிடுங்க. சந்தைக்கெல்லாம் போனால் இந்த மாதிரி காயெல்லாம் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக மார்க்கெட் போனாலும் இந்த மாதிரி காய் வாங்கிட்டு வாங்க. கடைசியில் எனக்கு வந்து கருவேப்பிலை கடைசியில் சாப்பிட்டா தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் கடைசியில் கருவேப்பிலை தூவி ஒரு கிண்டிட்டு அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி சாதாரண மோர் சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.